மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. So, 12.10வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சேவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. ஹரே கிருஷ்ணா. யாரோ ஹரே கிருஷ்ணா சொன்னீங்க மாதாஜி. சாரி, அதுக்குள்ள ஸ்டாப் பண்ணிட்டேன். மைனாவதி மாதாஜி. பிரணம்ஸ் மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. அபியாசே அபியஸ்மர்த்தோ அசி மத்கர்மோ கர்ம பரமோ பவ மத்தர்த்தம் அபிகர்மாணி குர்வான் சித்திம் அவாப்யசி. யாராவது மொழிபெயர்ப்பு பொருளுரை படிங்க. படிங்க வளர்மதி மாதாஜி, படிக்கிறீங்களா? என்னாவது ஸ்லோகம் தெரியல. 12வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம். 12:10 12.10. படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருள்களை வழங்கிய பக்தி வேதாந்த சரஸ்வதி சுவாமிக்கு ஜெய். பக்தி பக்தி யோக வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். பிரபுபாதாவுக்கு ஜெய். சாரி. பக்தி யோகத்தின் விதிகளை உன்னால் பயிற்சி செய்ய முடியாவிடில் எனக்காக மட்டும் செயலாற்ற முயல்வாயாக. ஏனெனில் எனக்காக செயல்படுவதன் மூலம் நீ பக்குவ நிலைக்கு வந்தடைவாய். பொருளுரை. பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் பயிற்சி செய்ய இயலாதவன் கூட முழுமுதற் கடவுளுக்காக செயல்படுவதன் மூலம் பக்குவ நிலைக்கு உயர்வு பெற முடியும். அத்தகு செயலை எவ்வாறு செய்வது என்பது 11ஆம் அத்தியாயத்தின் 55வது பதத்தில் ஏற்கனவே விளக்கப்பட்டது. ஒருவன் கிருஷ்ண பக்திக்கான பிரச்சாரத்தின் மீது அனுதாபம் உடையவனாக இருக்க வேண்டும். பல்வேறு பக்தர்கள் கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்வதில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு உதவி தேவை. எனவே பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை ஒருவனால் நேரடியாக பயிற்சி செய்ய இயலாவிடினும் அவன் அத்தகு செயல்களுக்கு உதவி செய்ய முயற்சி செய்யலாம். எந்த ஒரு முயற்சிக்கும் நிலம், பணம், நிர்வாகம் மற்றும் தொழிலாளர்கள் அவசியம். உதாரணமாக, ஒருவன் வியாபாரம் செய்ய விரும்பினால் தங்குவதற்கான இடம், உபயோகத்திற்கான முதலீடு, உழைப்பாளிகள், வளர்ச்சியடைய ஒரு நிர்வாகம் ஆகியவை அவனுக்கு தேவைப்படுகின்றன. அது போலவே கிருஷ்ணருடைய தொண்டிற்கும் இவை தேவைப்படுகின்றன. ஒரே வேறுபாடு என்னவெனில், ஜட உலகில் ஒருவன் புலனுகர்ச்சிக்காக செயலாற்றுகின்றான். ஆனால் அதே செயலினை கிருஷ்ணரின் திருப்திக்காகவும் செய்ய முடியும். அது ஆன்மீக செயலாகிவிடும். ஒருவனிடம் போதுமான பணம் இருந்தால் அவன் கிருஷ்ண உணர்வை பரப்புவதற்கான ஒரு அலுவலகத்தையோ கோயிலையோ கட்டுவதில் உதவி செய்யலாம், அல்லது புத்தகங்களை வெளியிடுவதற்கு உதவலாம். செயல்களில் பல்வேறு துறைகள் உள்ளன. ஒருவன் இச்செயல்களில் ஆர்வமுடையவனாக இருக்க வேண்டும். ஒருவனால் தனது செயல்களின் பலன்களை தியாகம் செய்ய முடியாவிடினும் அவன் தனது வருமானத்தில் ஒரு சிறு பங்கையாவது கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்வதற்காக தியாகம் செய்யலாம். கிருஷ்ண உணர்வின் நோக்கத்திற்காக ஒருவன் தானாக முன்வந்து செய்யும் தொண்டு இறையன்பின் உயர்நிலைக்கு ஏற்றம் பெற அவனுக்கு உதவியாக இருக்கும். அதன் பின்னர் அவன் பக்குவம் அடைகிறான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ நாம இப்போ 12ஆம் அத்தியாயத்துல இருக்கோம். சோ பகவான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்னா, தன்னுடைய மனம் புத்தி ரெண்டையும், நம்மளுடைய மனம் புத்தி ரெண்டையும் அவருக்காக அவர் மேல வைக்க சொல்லி சொன்னார். அதான் நாம் பார்த்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்லோகாஸ். இது பக்தி சாஸ்திரியில நாங்க அட்டஸ்டேஜ்ல அப்படியே எடுக்கிறது தான். சோ மனம் புத்தி ரெண்டையுமே என் மேல நிலைநிறுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த ஸ்லோகால என்ன சொன்னார்னா, அது உன்னால முடியல அப்படின்னா நீ அட்லீஸ்ட் பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்று அப்படின்னு சொன்னாரு. இப்ப வந்து அந்த ஒழுக்க நெறியும் உன்னால பின்பற்ற முடியலையா அப்படின்னா எனக்காக நீ கொஞ்சம் வேலை செய்யி அப்படின்னு சொல்றாரு. எனக்காக வேலை பாரு. அதான் வந்து பிரபுபாதர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ பகவான் எவ்வளவு மர்சிஃபுல் பாருங்களேன். வந்து நமக்காக வந்து அவரு எவ்வளவோ சலுகை கொடுக்குறாரு. ஆனா அந்த சலுகையை நாம தான் பயன்படுத்துறது இல்லை இல்லைங்களா? ஆக்சுவலா வந்து அமரேந்திர பிரபு லெக்சர்ல ஒரு வாட்டி கேட்டேன். சோ இப்ப வந்து கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுது,
நான் உனக்கு வந்து எழுது, நல்லா பண்ணு, நான் உனக்கு மார்க் தரேன் அப்படின்பாராம். சைத்தன்ய மகாபிரபு வந்து நீ எக்ஸாம் எழுது, நீ என்ன எழுதினாலும் பரவாயில்ல, நான் மார்க் தரேன் பாராமா. நித்யானந்த பிரபு வந்து நீ எக்ஸாமே எழுத வேண்டாம், நீ அங்க வந்தீங்கன்னா போதும், நான் உனக்கு மார்க் கொடுக்குறேன் அப்படின்பாராம். அந்த மேர்சியோட அளவு உங்களுக்கு புரியுதா? சோ பக்தியில அப்படிதான். அவங்க எவ்வளோ மகா வதன்யாய, சைத்தன்ய மகாபிரபு வந்து மகா வதன்யாய, அதாவது கருணையின் வடிவமே அவர் தானம்மா. சோ அதான் வந்து ஸ்ரீ ரூப கோஸ்வாமி அவர் வந்து ஸ்ரீல மகா வதன்யாயன்னு சொல்லி வேண்டுவாரு. சோ அவர் பாத்தீங்கன்னா பகவான் நம்ம மேல எவ்வளவோ கருணையோட எப்படியாச்சும் இந்த ஜீவாத்மாவை தெப்பு தேத்திரணும் தான் பாக்குறாரு. ஆனா நாம என்ன பண்றோம்னா அந்த கைய குடுக்குறாங்க இல்லையா, அந்த கைய வந்து உதறிட்டு நம்ம போறோம். இல்ல இல்ல, எனக்கே தெரியும் பகவானே, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு தான் அது தெரியும், என் உடம்ப பத்தி எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணாவே கேட்போம் நம்ம. அப்படிப்பட்ட ஆளுங்க நம்ம. எனக்கு தான் என்னை பத்தி தெரியும், எனக்கு தெரியுற அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி நம்ம டென்ஷன் ஆகும் கிருஷ்ணாட்ட. ஆக்சுவலி அவருக்கு தெரியாதது அப்படின்னு ஏதாவது இருக்கா? கிருஷ்ணருக்கு தெரியாதது அப்படின்னு ஏதாச்சும் இந்த உலகத்துல? பரமாத்மா. பரமாத்மாவா நமக்குள்ள இருக்கிறாரு, எல்லாருக்குள்ளயும் படைச்சதே அவர் தான், அவருக்கு தெரியாம ஏதாவது இருக்குமா? படைச்சதே அவர் தாயா, படைச்சதே அவர். அவரை போய் நீ இப்படி சொல்ற. எங்க நீ பாஞ்சாலி மத்தஜி வரலையா? படைச்ச கடவுள்கிட்டயே நீ இப்படி பண்ணனா என்ன அர்த்தம்? ஏன் சாந்தி மத்தஜி இப்படி பண்றீங்க? படைச்ச கடவுள் படைச்சாரு, அது படிச்சவங்களுக்கே ஒண்ணும் தெரியாம இருக்குமா? இல்லையா? நம்மளுக்கு தெரியாது. நமக்குதான் ஒண்ணும் தெரியாது, அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா நாம வந்து கிருஷ்ணரையே நம்புறது கிடையாது. சோ அதனால பகவான் வெவ்வேறு சலுகைகள் நமக்கு கொடுக்குறாரு, வெவ்வேறு சலுகைகள். ஃபர்ஸ்ட் வந்து மனசையும் புத்தியும் எனக்கு கொடுன்னு சொன்னார், அதுதான் ஃபர்ஸ்ட் இல்லைங்களா? மன்மனா பவமத் பக்தோ மத்தியாஜிமாம் நமஸ்குரு. சோ அந்த மாதிரி இந்த 12ஆம் அத்தியாயத்துல நீ இதை பண்ணலன்னா இதை பண்ணணும்னு வரிசையை சொல்லிட்டே வர்றாரு. அடுத்தது அது முடியலையா, பக்தி யோகத்தோட ஒழுக்க நெறிகளை பின்பற்று. நம்ம போன இதுல பார்த்தோம், அந்த காலையில் நேரமே எந்திரிக்கிறது, அதே மாதிரி அந்த 4 ஒழுக்க விதிகள், இதையெல்லாம் வந்து பின்பற்றணும். அதுவுமே முடியல அப்படிங்கிறவங்கள எனக்காக வேலை பாரு அப்படிங்கிறாரு. சோ பகவானுக்காக நாங்க இன்னைக்கு பாகவத்துல ஒரு அருமையான ஒரு படிச்ச பிரபுபாதரோட பொருளுரை. அதுல வந்து கிருஷ்ண உணர்வுனா என்ன அப்படிங்கறது வந்து பிரபுபாதர் அவ்வளவு அழகா கொடுத்திருந்தாரு. சோ நம்மளுடைய உணர்வு வந்து 3 நிலையில இருக்குமாமா. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து முழிச்சிட்டு இருக்கிறது, இப்ப நாம இருக்கோம் இல்லையா, முழிச்சிருக்கிறது. 2வது வந்து தூங்குறது. 3வது வந்து டீப் ஸ்லீப், நல்ல தூக்கம். இந்த 3 நிலை இருக்குமாமா. சோ இந்த 3 நிலையில ஆக்சுவலா வந்து பிரபுபாத் அடிக்கடி சொல்லுவாரு, நாம் வாழும் இந்த வாழ்க்கையும் ஒரு கனவுதான், இது பகல் கனவு. நீங்க நைட்டு காண்கிறது வந்து நைட் கனவு, இது வந்து பகல் கனவு. டே ட்ரீம், நைட் ட்ரீம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? பாகவதம் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரி, பத்மா மாதாஜி தலையாட்டுறாங்க, நான் உங்களை பார்த்துட்டு பேசுறேன், எனக்கு வேற யாருமே ஒண்ணுமே ரியாக்ஷனே இல்லாம இருக்கு. பாஞ்சாலி மாதாஜி பத்மா மாதாஜி தான் தலையை ஆட்டுவாங்க, அதை பார்த்துட்டு பேசுறேன். சோ டே ட்ரீம், நாம வாழ்றது பகல் கனவு அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்லுவாரு. சோ இந்த இந்த நான் இப்ப வாழ்ற இந்த பகல்லையும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு நான் தூங்குறப்போ, அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப்ல, 3லயுமே என்னுடைய உணர்வு கிருஷ்ண உணர்வா மாறணுமா. புரியுதுங்களா? நாம இப்ப எப்படி இருக்கோம்னா, நாம வாழ்ற வாழ்க்கை பூராவுமே நம்மள சந்தோஷமா வைக்கிறது தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா என்னுடைய உணர்வு பகல்ல நான் முழிச்சிட்டு இருக்கிறப்பவும், நைட் தூங்குறப்பவும், டீப் ஸ்லீப் போன அப்புறமும் கிருஷ்ண உணர்வா மாறணுமா. சோ சைத்தன்ய சரிதாமத்துல வந்து இருக்கா, அங்க இருக்க பக்தர்கள் உள்ளேயும் வெளியையும் எல்லாத்துலயும் கிருஷ்ணாவை பாக்குறாங்களாம், உள்ள வெளிய அத்தனையிலயும். சோ அந்த மாதிரி அவங்களோட உணர்வு தான் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? உள்ள, அதாவது நைட்டு தூங்குறப்பவும் கிருஷ்ணாவே நினைச்சிட்டு இருப்போம், டீப் ஸ்லீப்லயும் கிருஷ்ணாவே நினைச்சிட்டு இருப்பாங்களாம். சோ நாமெல்லாம் அந்த அளவு இருக்கமா யோசிச்சு பாத்துக்கோம். நாம பக்தியில நம்ம எங்க நிக்கிறோம் அப்படிங்கிறது பௌதிகத்துலதான் இருக்கும்.
என்ன பண்றோம்? பௌதீகத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் வரணும், முன்னேறணும். முன்னேறணும். பௌதீகம் தான் நம்மள நமக்கு வந்து முழிச்சிருக்கிறப்பவும் பௌதீகம் தான் ஞாபகம் வருது, தூங்குறப்பவும் பௌதீகம். கனவு பாத்தீங்கன்னா ஒரு மாதாஜி சொன்னாங்க, எனக்கு வந்து சாப்பிட்ற கனவாவே வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு வரும் இல்லைங்களா? இன்ட்ரெஸ்டா கனவு காணும். சினிமா பாக்குற மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த கனவு? திடீர்னு முழிச்சு பார்த்தா, ஐயோ நான் யாரு, நான் எங்க இருக்கேன், ஒரு நிமிஷம் பெக்க பெக்கன்னு முழிப்போம் நம்ம. எந்த ஊர்லடா இருக்கோம் நம்ம அப்படின்ட்டு. சோ யாருக்காவது கிருஷ்ணா கனவுல வந்திருக்காரா? மாதாஜி, இல்ல பத்மா மாதாஜி கை தூக்குறாங்களே. சொல்லுங்க மாதாஜி, என்ன உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. பத்மா மாதாஜி அன்மியூட் பண்ணுங்க. மியூட் ஆயிருக்கீங்க, அன்மியூட் பண்ணுங்க. ஐயோ, மாதாஜி அதாவது ஏதாவது ஒரு ஆபத்துல மாட்டிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்தது. ஒரு சிங்கம் ஏதோ துரத்திட்டு வர மாதிரி ஒரு நாள். சிங்கத்துக்கிட்டே இருந்து போகும்போது கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்துறேன் நானு. சிங்கம் வந்து கிட்ட வந்து என்னோட முகத்தை அப்படி உத்து பார்த்துட்டு போயிடுறது. அப்பா கிருஷ்ணா தேங்க்ஸ் அப்படிங்கிறேன் நானு. எழுந்து முடிச்சுட்டு ஒரே சிரிப்பு வந்துருது. ஓ, கிருஷ்ணர் வந்து உங்களுக்கு, சிங்கம் வந்து உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல இல்லீங்களா? ஆமா, கிட்ட வந்து 3 பேர் பாக்குறது என்ன, நான் அதை அப்படியே முடிச்சு பாக்குறேன். அது நரசிம்மரா அது சிங்கமான்னு வேற டவுட் வந்துருக்கு எனக்கு. ஆனா அது போயிடுத்து பேசாம. வெரி நைஸ், வெரி நைஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு சிரிக்கிறாங்க எல்லாரும், இந்த மாதிரி எல்லாம் ஒரு கனவு உனக்கு வரலாம், அதனால என்ன தப்பு ஏங்க மாதாஜி? அதுல என்ன தப்பு? சோ வேற யாருக்காவது கிருஷ்ணா கனவுல வந்தாரா? சொல்லுங்க. இன்னும் வரமாட்டேங்கிறாரு. இல்ல மாதாஜி. கனவு அப்படிங்கிறது என்ன முதல்ல சொல்லுங்க. நீங்களா சொல்லுங்க, எனக்கு கனவுன்னா என்ன? நம்முடைய உள்ளுணர்வுல நம்ம நினைக்கிறதுதான் வந்து கனவா நமக்கு ராத்திரியில வருது. கனவு உள்ளுணர்வுல நினைக்கிறீங்க, அது கனவா நிறைவேறாத ஆசைகள், என்ன உடல் நம்ம சொல்லுவோம் அந்த உள்ள போய் டெபாசிட் ஆகிறது? சூட்சும அந்த சூட்சும உடல் பதிவுகள் தான் கனவு. ஒருத்தர் வந்து பாம்பு கனவுல வந்தா தப்பு, கொத்துணும் பாம்பு, அப்பதான் நல்லது, கால சுத்தி போச்சுன்னா தப்பு, என்னென்னமோ சொல்றாங்க. ஆக்சுவலி உங்களோட சூட்சும உடல் பதிவு தான் கனவு. போன ஜென்மத்துல நீங்க பாம்பா கூட இருந்திருக்கலாம், அது கூட உங்களுக்கு திருப்பி ஞாபகம் வந்திருக்கலாம் இல்லைங்களா? சோ அதுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உங்களோட லக்குக்கும் அந்த கனவுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க இவ்ளோ கோடி வருஷமா நிறைய உடல் எடுத்து வந்திருப்பீங்க. அதோட ரெக்கார்டு பூரா பாத்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ்ன்னு இந்த பிளைட்ல எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அது ஆக்சுவலா ஆரஞ்சு கலர்ல இருக்குமாமா. அந்த பிளாக் பாக்ஸ்ல பதிவாயிருக்கும். ஒரு பிளைட் வெடிக்குதுன்னா அந்த பிளாக் பாக்ஸ் தான் தேடுவாங்க. அதுல என்ன தப்பு நடந்திருக்கு அந்த பிளாக் பாக்ஸ்ல பதிவாகும். அதே மாதிரி நம்மளுடைய உடலுடைய அந்த பிளாக் பாக்ஸ் வந்து இந்த சூட்சும உடல். அதுலதான் நம்ம இத்தனை கோடி வருஷமா பல உடல் எடுத்ததோட பதிவு அதுல பதிவாயிருக்கு. அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டே வருது. சோ அதுதான் நீங்க நைட் தூங்குறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கனவா வரும். சோ நம்ம அதை என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். சில சமயம் பயத்துல எந்திரிப்போம். ஷோ அப்பா அப்படியே வேர்த்து விறுவிறுத்து அப்பா அடி அப்படின்னு நம்ம எந்திரிப்போம் சில சமயம் இல்லைங்களா? சோ அதான் வந்து பிரபுபா சொல்லிதான் மெட்டீரியல் லைஃப் அப்படிம்பாரு. டே ட்ரீமும் அப்படிதான், நைட் ட்ரீமும் அப்படிதான். ஆக்சுவலி ரெண்டுமே ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கனவு தான் இல்லையா மாதாஜி? பத்மா மாதாஜி சொல்லுங்க. ஆமா மாதாஜி. ஏன் அப்படி சொல்றோம்? ஆத்மாவுக்கு ஏன் ரெண்டுமே கனவுன்னு நம்ம சொல்றோம்? ஆத்மாவுக்கு இந்த உடம்போட இதுக்கும் சம்பந்தம் கிடையாது மாதாஜி. ஆத்மா தனி, பகவானுடையது. அது நம்ம இந்த உடம்பு எடுத்தது வேற, அதாவது நம்மளுடைய கர்மாவை தீர்க்கறதுக்காக நம்ம இந்த உடம்பை எடுத்திருக்கோம். விஷாலி எதை சொல்ல வந்தீங்க? இது எல்லாமே டெம்பரரி தானே மாதாஜி, எதுவுமே உண்மை இல்லல்ல, அதனால கனவா. இந்த நாம 5வது அத்தியாயத்தை படிச்சோம். 9 வாயில் கொண்ட இந்த உடல்ல ஆத்மா நினைச்சா சந்தோஷமா இருக்கலாமா இல்லையா? ஆனா அந்த ஆத்மா கஷ்டமும் படுறான். ஏன் படுறான், கஷ்டப்படுறான்? நான் இந்த நமக்கு விரோதியும் நண்பனும் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது வரும். மைண்ட் அது வேற மாதாஜி. நான் இப்ப கேக்குறது ஆத்மா பத்தி கேக்குறேன். ஆத்மா நினைச்சா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா ஏன் இல்லாம கஷ்டப்படுறோம் நாம? பாடின்னு நினைக்கிறது. அதான் ஆன்சர். நான் இந்த உடல் நான் நினைச்சுக்கிறேன், அதனால வர்ற கஷ்டம் தான் இது எல்லாமே. நான் இந்த உடல் நினைச்சதுனாலதான் கஷ்டம். இல்லைன்னா நிம்மதியா ஜாலியா இருக்கலாம். சாந்தி மாதாஜி என்னமோ சொல்ல வந்தீங்க?
ஆமாங்க மத்த இதான் நான் சொல்ல வந்தேன். ஆஹ் நம்ம உடல் நினைச்சுக்கிறதுனால நம்மளுக்கு கஷ்டமே. நினைக்காம இருந்தோம்னா ஜாலியா இருக்கலாம், ஹாப்பியா சந்தோஷமா இருக்கலாம். தோசமா இருக்கலாம். உடல் நினைக்கிறதுனாலதான் ஐயோ இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்களே, நீ டார்ச்சர் பண்றாங்களே, இல்ல இந்த வீடு இப்படி இருக்குதே, நான் என்ன பண்றது, எல்லாம் சுத்தம் பண்ணணுமே, சமைக்கணுமே, அவங்க என்ன திட்டுவாங்களே, இவங்க என்ன திட்டுவாங்களே, அப்படின்னு நம்ம திட்டிட்டு இருக்கோம். எல்லா பிளாவும் இந்த உடம்புன்னு நினைக்கிறதுனாலதான். நான் இந்த உடல் இல்லைன்னு புரிஞ்சுட்டா நம்ம உண்மையிலேயே ஹாப்பியா இருக்கலாம். சோ இந்த டே ட்ரீம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த உடலோட இந்த ஆத்மா தன்னை அடையாளப்படுத்திக்குது. அதனாலதான் மத்தபடி நமக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சோ இந்த சூட்ச்ம உடல் பதிவுக்கு தான் கனவா வருது. சோ கிருஷ்ணா கான்சியஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டோட்டலா அந்த சூட்ச்ம உடல் பதிவுகள், உங்களுடைய பிரசன்ட் டே பதிவுகள், அது எல்லாமே கிருஷ்ணாவா மாறணும். எல்லாமே கிருஷ்ணாவா மாறணும். கிருஷ்ணடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவலைஸ், மைண்ட் வில் பி ஸ்பிரிச்சுவலைஸ்ட் அப்படின்னு போடுவாங்க. பிரபுபாத எழுதியிருப்பாரு, படிச்சு பாத்தீங்கன்னா. சோ அது எப்படி ஸ்பிரிச்சுவலைஸ் ஆகும் அப்படின்னா, நான் கிருஷ்ணாவை உள்ள கொண்டு வரப்ப ஸ்பிரிச்சுவலைஸ் ஆகுது. சோ நான் அந்த கிருஷ்ணா கான்சியஸ் நடவடிக்கைகள்ல தொடர்ந்து நான் ஈடுபட என்ன ஆகும்னா, என்னுடைய புலன்கள் தூய்மை அடையும். புலன்கள் தூய்மை அடைய 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 நான் என்னவாவேன், கிருஷ்ணா கான்சியஸ்ல அதிகமா ஈடுபடுவேன். ஒரு மாதாஜி என்ன அப்படிதான் கேட்டாங்க, எப்படி கிருஷ்ணா உணர்வுல புலன்களை அடக்கி கிருஷ்ண உணர்வுல முன்னேறினது அப்படின்னு கேட்டாங்க. அதான் சொன்னேன், இது கோழி முதல்ல வந்துதான் முட்டை முதல்ல வந்துதாங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்ப சொன்னேன், புலன்களை நீ கிருஷ்ண உணர்வுல ஈடுபடுத்துறீங்க, ஈடுபடுத்த அந்த புலன்கள் தூய்மையாகுது. அந்த புலன்கள் தூய்மை அடைய அடைய நான் அதிகமா என்ன ஆகுறேன், கிருஷ்ண உணர்வுக்கு முன்னேறி மனசு பக்குவப்படும். கிருஷ்ண உணர்வு அடையுது. சாந்தி மாதாஜே மாவே பேசிட்டு இருக்கீங்க அன்னையில இருந்தே. நீங்க மனசு பக்குவம் அடையல, கிருஷ்ணா கான்சியஸ் கிடைக்குது. மனசு பக்குவம் வேற, நமக்கு லைஃப்ல நிறைய அடி வாங்கினா கூட பக்குவம் வந்துடும். கிருஷ்ண உணர்வு கிடைக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல. சோ அதனாலதான் பிரபுபாதர் இந்த சாதனா பக்தி நம்ம கொடுத்திருக்காரு, நம்மளை ட்ரெயின் பண்றதுக்கு தான் இது. என்னால கிருஷ்ணாவுடன் நினைக்க முடியும். இப்போ சொல்லிட்டாங்க, நானு முழிச்சிருக்கப்போ, தூங்குறப்போ, டீப் ஸ்லீப் அப்போ கிருஷ்ணா நான் நினைக்கணும், அதான் கிருஷ்ணா கான்சியஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ அது எப்படி பண்றது இல்லைங்களா? அது எப்படி பண்றதுக்கு ஏதோ ஒரு ப்ராசஸ் வேணும் இல்லையா? நினைச்சிட்டு இருக்கணும், செய்யும் போதும் கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருக்கணும். அப்பதான் அது வரும், கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும், ஒவ்வொரு ஸ்டெப்பா வரும். பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் இல்லைங்களா? சோ பயிற்சி மூலமா தான் நம்ம பண்ண முடியும். கிருஷ்ணாவே சொல்லுவாரு, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல சொல்ல கூட கொஞ்சம் கொஞ்சம் வரும் மாதாஜி. கொஞ்சம் நிறையவே வருது மாதாஜி. அதுதான் மாதாஜி வருது. ஒண்ணுதான் வழி, கலங்கங்கள்லாம் அதேதான் போறது எல்லாமே. அதனாலதான் ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஒண்ணுதான் ஒரே வழி. கொச்சமும் போகணும்னா ஹரே கிருஷ்ணா தான் வழி. சரிங்களா? கலியுகத்துல ஹரே கிருஷ்ணா விட்டா வேற கதி இல்ல. நகதி சங்கத்துல இருந்தாலும் நம்ம ஸ்பீச் எல்லாம் கேட்டுட்டு என்ன சங்கத்துல இருக்கணும். 5 விஷயம் ரூப கோஸ்வாமி சொல்லி கொடுத்திருக்காரு. பக்த சங்கத்துல இருக்கணும், ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும், பாகவதம் படிக்கணும், என்ன பண்ணும், பிரசாதம் சாப்பிடணும், தாம்ல இருக்கணும். இந்த 5 விஷயம் தாமுக்கு பிரபுபாத் தெளிவா சொல்லிட்டாரு. நீ எங்க உட்காந்து நீ ஹரே கிருஷ்ணா சொல்றியோ அதுதான் தாம், கோயில் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ அதை விட்டுருங்க. இந்த 4ஐயும் நாம பண்ணணும். வெறும் டிவோட்டி அசோசியேஷன் மட்டும் இருந்துட்டு நான் சான் பண்ணாம இருந்தேன்னா என்னால பக்தியில முன்னேற முடியாது. இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணணும். சாண்டிங்கும் பண்ணணும், டிவோட்டி அசோசியேஷன் வேணும், பகவத்கீதா பாகவதம் படிக்கணும், பிரசாதமா சாப்பிடணும். இது எல்லாமே இன்டர் கனெக்டட். இது ஒண்ணு இல்லாம ஒண்ணு இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க, தயவுசெய்து நினைச்சிடாதீங்க. இது எல்லாமே வேணும் பக்தியில முன்னேறதுக்கு. இது எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தொடர்புடையது. சோ பக்தி அப்படிங்கிறது எளிதா அப்படின்னா எளிதுதான், கஷ்டமானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கஷ்டமானதுதான். ரெண்டுமே அதுக்கு எஸ் தான் இல்லைங்களா? எப்படி எளிதானது பத்மா மாதாஜி சொல்லுங்க, எப்படி எளிது? எளிது எப்படின்னா, நாம ஒரு இப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம பிராக்டிஸ்க்கு கொண்டுட்டோம்னா அது எளிதுதான் மாதாஜி.
இப்ப ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கணும், நம்ம பண்ணணும் அப்படின்றது முதல்ல ஒரு ஃபியூ டேஸ்க்கு கஷ்டமா தான் இருந்தது. எழுந்திருக்கணுமா, இந்த தூக்கத்தை விட்டுட்டு அப்படி இப்படின்ட்டு நமக்கு சோம்பேறித்தனமா இருக்கேன்ட்டு. ஆனா எழுந்து பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு இப்ப ரெகுலரா அது வந்துட்டே இருக்கு மாதாஜி. காலையில 6:30க்குள்ள நம்ம 16 மாலையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருதி நமக்கு வந்து வெரி நைஸ். அது ஒரு நல்ல ஒரு இதுவா தான் மாதாஜி இருக்கு எனக்கு. சாந்தி மாதாஜி சொல்லுங்க, ஏன் கஷ்டமா இருக்கு பக்தி? நம்ம மனசு வந்து சோம்பேறித்தனத்துக்கு அடிமையாயிடுச்சு மாதாஜி. அதனால சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது. இழுத்து இழுத்து வைக்க வேண்டியதா இருக்கு. இப்ப ஜபமே பண்றோம், மாலையே சொல்றோம், ஆனாலுமே மனசு எங்கேயோ சுத்திட்டே இருக்குது. ரொம்ப சிரமமா இருக்குது. அது கான்சென்ட்ரேஷன் வர்றது ரொம்ப சிரமமா இருக்குது. அதனால இது வந்து எளிதுங்கிறது வந்து நம்ம எங்கேயும் போய் காட்டுக்கெல்லாம் போய் தவம் பண்ண வேண்டியதெல்லாம் இல்ல. வீட்லயே உட்கார்ந்த இடத்துலயே நம்ம மந்திரம் சொல்லலாம். அது ரொம்ப எளிது. இது கஷ்டங்கிறது இதுதான், இந்த மைண்ட்னாலதான் நம்மளுக்கு கஷ்டம். கரெக்ட் கரெக்ட். சொல்லுங்க மாதாஜி. சம்பூர்ண மாதாஜி. சோம்பேறித்தனத்தினால காத்தால எழுந்திருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டா இருந்துட்டோம்னா அதே வந்து நம்மளுக்கு ஒரு இதாயிடுதுங்க மாத்திரம். நம்ம எழுந்திருக்கணும், நம்ம கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு ஒரு மனசுல நினைப்பு இருந்தா 4 மணியோ 4:30 மணிக்கோ எழுந்து நம்ம அந்த இது பண்ணுவோங்க மாதாஜி. வெரி நைஸ் வெரி நைஸ் வெரி நைஸ். கரெக்டா சொன்னீங்க மாதாஜி. வேற யாராவது? ஏன் ராஜேஸ்வரி மாதாஜி, நீங்க தான் சொல்ல விரும்புறீங்களா? ஏன் கஷ்டம்? அதேதான் மாதாஜி. நம்ம மனதை அடக்கி ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணும்போது மனதை அடக்கி பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மற்றபடி ஹரே கிருஷ்ணா மந்திரம் எந்த நேரம் வேணுமோ எங்க வேணா சொல்லலாம்ங்கிறது அது ஈஸியா இருக்கு. எஸ் கரெக்ட். நீங்களாம் சொன்ன மாதிரி பக்தி ப்ராசஸ் எளிது கடினம் ரெண்டுமே தான். சோ இந்த கலியுகத்தை வந்து பாத்தீங்கன்னா மத்த அந்த முனிவர்கள் யோகிகள்லாம் வந்து கழுவி கழுவி ஊத்துவாங்க, மத்த யுகத்துக்காரங்கெல்லாம் இல்லைங்களா? கலியுகம் ரொம்ப மோசம், ரொம்ப ரொம்ப மோசம் தான், நமக்கே தெரியுது. கலியுகம் கலியுகம் அது அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம் ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா. சோ கழுவி கழுவி ஊத்துவாங்க. ஆனா வியாசதேவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து இந்த கலியுகத்துல வந்து கலேர் தோஷே நிதே ராஜன். சோ இது வந்து தோஷங்கள் நிறைஞ்சதுதான் கலியுகம், இல்லைன்னு சொல்ல. ஆனா இங்க வந்து பகவான்கிட்ட திரும்பி போறதுக்கு அந்த வழி வந்து ரொம்ப ஈஸியா இருக்காமா. அது என்ன வழினா, கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கம் பரம் ரஜேத். சோ பகவானுடைய அந்த நாமத்தை கீர்த்தனை பண்ணா போதும் முக்தி பெற்றுடலாம். மத்த யுகங்கள்ல அவ்வளவு ஈஸி எல்லாம் கிடையாது மக்களே, அவ்வளவு ஈஸி எல்லாம் கிடையாது. நாம இப்ப ஏதோ நம்ம பாட்டுக்கு என்னமோ வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஜாலியா ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கோம். மத்த யுகத்துல அப்படிலாம் இல்ல. அவங்க எல்லாம் பகவான்கிட்ட பொண்ணு படாத பாடுபட்டாங்க. அவ்வளோ வருஷம் உட்கார்ந்து தவம் பண்ணி இந்த விஸ்வாமித்திரர்லாம் அத்தனை தவத்தையும் என்னாச்சு, ஒரு கொலுசு சத்தம் முடிச்சிருச்சு இல்லைங்களா? அப்படி வந்து இந்திரனுக்கு வந்து அந்த மாதிரியாவது தவம் பண்ணாவே டென்ஷன் ஆயிடுவாரு. உடனே மேனகாவை அனுப்பிச்சு விட்டு ஒரு கொலுசு சத்தத்துல அவருடைய அந்த 50,000 வருஷம் தவம் போச்சு. சோ அந்த மாதிரி அவங்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. யாகங்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அஸ்வமேத யாகம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லா அந்த குதிரையை வந்து அனுப்புவாங்க, அதுக்கு பின்னாடி படையே போகும். அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் யோசிச்சு பாருங்க. ஒரு குதிரையை அனுப்பிச்சுட்டு அதுக்கு பின்னாடி படையே பின்னாடி போகுது. அப்ப அந்த படைக்கு வேணுங்கிற சாப்பாடு, அவங்க தங்கறதுக்கு எல்லாத்துக்குமே செலவாகும் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த குதிரை திரும்பி வந்தோடனே யாகம்னா ஏதோ சும்மா நம்ம வீட்டுல ஒரு சின்ன ஒரு ஹோம குண்டத்தை வச்சு நம்ம பண்றோம்ல, அந்த மாதிரி நினைச்சுக்காதீங்க. பெரிய லெவல் நடக்கும். டெய்லி தானம் பண்ணுவாங்க. டெய்லி பிராமணர்ஸ்க்கு நிறைய தானம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ராஜசூயாவுக்கும் அப்படிதான். யுதிஷ்ட மகாராஜ் கொடுத்தாரு இல்லைங்களா? தானம் தர்மம் அவ்வளோ கொடுக்குறாரு. அது போக அவருக்கு கிஃப்ட் நிறைய வந்துட்டே இருக்காமா. அதை பார்த்தா வந்து துரியோதனா வந்து பொறாமப்படுவான் ஆக்சுவலா. சோ அந்த மாதிரி பயங்கர பொருட்செலவாகும். அதையும் பர்ஃபெக்டா அந்த பிராமணர்கள் கரெக்டான மந்திரங்கள் சொல்லணும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சோ இந்த துவாபர யுகால விக்கிரக வழிபாடு பக்காவா பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டுதான் வெறும் கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய, பகவானோட நாமத்தை கீர்த்தனை பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து பகவானே வந்து செலவு கொடுத்திருக்காரு. சோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், பகவானுடைய அந்த கருணையை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இந்த ஸ்லோகால வந்து பிரபுபாதர் என்ன கொடுத்திருக்காருன்னா, நீ உன்னால வந்து
வேற அந்த பக்தி யோகத்தோட விதியை பயிற்சி பண்ண முடியலன்னா எனக்காக வேலை செய்யும் கிருஷ்ணா சொன்னதை பிரபுபாதர் என்னென்ன கொடுத்துருக்காருன்னா, நீ வந்து சப்போஸ் இப்போ வந்து எந்த பகவான் சம்பந்தப்பட்ட அந்த முயற்சிகளுக்கு உதவி பண்ணு. இப்போ எந்த ஒரு முயற்சிக்கும் என்னென்ன தேவை அப்படின்னா, நிலம், பணம், நிர்வாகம் 3மே தேவை இல்லைங்களா? அது பண்றதுக்கு ஒரு இடம் வேணும், செய்யறதுக்கு பணம் வேணும், அது நிர்வாகம் பண்ண ஆள் வேணும். எந்த ஒரு பண்ணீங்கனாலும், எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணீங்கனாலும். சோ ஒருத்தர் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. ஒரு வியாபாரம் பண்றான் அப்படின்னா அது செய்யறதுக்கு ஒரு இடம் வேணும், அது முதலீடுக்கு பணம் வேணும், அதை நிர்வாகம் பண்றதுக்கு ஆள் வேணும். 3 கரெக்டா அமைஞ்சாதான் வியாபாரம் பண்ண முடியும் இல்லைங்களா? இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஈரோடுல நாங்க இருக்க ரோடு பெருந்தர் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஒரு கரெக்டான சைஸ் கடை தான் 1 லட்சம் ரூபாயா மாசம் வாடகை. மெயின் ரோட்ல இருக்கு. 1 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து அவங்க வந்து வாடகை மட்டும் மாசம் ஆனா 1 லட்சம் எண்ணி வச்சிடணும். அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் விற்கிற கடை நான் பார்த்தேன். அவனுக்கு வந்து அது அந்த அளவுக்கு வித்துட்டே இருக்கணும். முதலீடு பணம் போட்டிருப்பான். அது வந்து வண்டி வித்துக்கிட்டே இருக்கணும். அதுல அவனுக்கு கமிஷன் தான் கிடைக்கும் இல்லைங்களா? ஆள் போட்டிருப்பாங்க. சோ அந்த கமிஷன் பணம் வந்து எவ்வளவு வரணும்னா, அவன் போட்ட பணத்தோட வட்டியும் கட்டணும், வாடகைக்கும் கட்டணும். அப்பதான் அவனுக்கு வந்து அதுல அடுத்த மாசம் அவன் ரன் பண்ண முடியும். சோ ஒரு சாதாரண ஒரு வியாபாரத்துக்கே வந்து இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் கொடுக்குறாரு. சோ அதே மாதிரிதான் கிருஷ்ணா கான்சியஸ்க்கும் தேவைப்படுது. கிருஷ்ணா கான்சியஸ் வந்து ஏதோ இப்ப நாம இப்ப சொல்ற மாதிரி வீட்டுல உட்காந்துட்டு இப்படி பண்றது அது ஒண்ணு. இன்னொன்னு நமக்கு பக்தர்கள் இப்ப மாதாஜி சொன்னாங்க இல்லையா, வளர்மதி மாதாஜி, பக்தர்கள் சங்கம் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு இடம் வேணும். அந்த இடம் வந்து கோயில் இல்லைங்களா? பக்தர்கள் ஒண்ணு கூடுறது வந்து கோயில். அந்த கோயில் வேணும்னா அதுக்கு முதல்ல ஒரு இடம் வேணும். அதை நிர்வாகம் பண்றதுக்கு பணம் வேணும். பணம் இல்லாம நம்மளால ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிடவே முடியாது இந்த கலியுகத்துல. முன்னெல்லாம் சொல்லுவாங்க கிராமத்துல எல்லாம் இப்படின்னு அவங்க வந்து ஒருத்தர் தோட்டத்துக்கு இந்த தோட்டத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அன்னைக்கு சமையலுக்கு எல்லாம் கிடைச்சிருமாமா இல்லையா? கத்திரிக்காய் போட்டிருப்பாங்க, கருவேப்பிலை போட்டிருப்பாங்க, வேற ஏதாவது காய் இருக்கும். அது இப்படின்னு போய் பொறிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த அன்னைக்கு சமையல் முடிச்சிருவாங்க. அப்படியே மரத்துல முருங்கைக்காய் வந்தா முடிஞ்சு போச்சு. கீரை உருவிட்டு வந்து பொரியல் பண்ணா வேலை முடிஞ்சிச்சு. மாதாஜி இப்பவும் விவசாயம் பண்றவங்கள அப்படித்தாங்க மாதாஜி இருக்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் வாங்குறீங்கன்னு கேக்குறாங்க மாதாஜி. இது நான் சொல்றது ஓஸ்லயே சும்மா கிராமத்துல இப்படி ஒரு வீதியில இருந்து ஒரு வீதிக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து சமையலுக்கு வேணுங்கிறது கிடைச்சிடும். இப்பெல்லாம் நம்ம போய் கருவேப்பிலை கூட என்ன பண்றோம், நம்ம காசு 10 ரூபாங்க மாதாஜி ஒரு கட்டு. கருவேப்பிலை கூட காசுக்கு தான் வாங்கணும். அதுவும் வந்து எங்க பசங்க எல்லாம் வந்து ஏதாச்சும் வேணா, அம்மா நீங்க இன்ஸ்டாமார்ட்ல ஆர்டர் போடுமா, அடுத்த நிமிஷம் வந்துரும். அதே மாதிரி அவன் சொல்ற மாதிரி 5 நிமிஷத்துல வருது இல்லையா மாதாஜி? 5 நிமிஷத்துல வந்துருது. ஆனா அவன் சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லி ஒரு அமௌண்ட் போடுறான். நாம அதை கணக்கு போட்டு ஐயோ இதுல 2 நடந்தா போய் உங்க கடை இருக்கு வாங்கிக்கலாமே. இல்லைங்க மாதாஜி, 200 ரூபாய்க்கு வாங்கினோம்னா ஃப்ரீ சர்வீஸ்னு அதுல இருக்குதுங்க மாதாஜி. அப்படிங்களா? 200 ரூபாய்க்கு மேல வாங்கணுமா? சரி, எனக்கு 50 ரூபாய்க்கு தான் தேவை, அப்ப என்ன பண்றது? அதுக்கு சார்ஜ் போடுறாங்க மாதாஜி. அதுக்கு சார்ஜ் அதுக்கு 2 எட்டு வச்சு ஒரு கடையில போய் வாங்கிக்கலாம் மாதாஜி. நம்மள எப்படி சோம்பேறி ஆக்குறாங்க பாருங்க. கிடைக்காது அல்லது நம்ம போக முடியாத சூழ்நிலைக்கு நம்ம வாங்குறோங்க மாதாஜி. இல்லைன்னா நம்ம வாங்கிக்கலாம். அப்படிதான் சொல்லுவோம் வளர்மதி மாதாஜி, இப்படிதான் சொல்லுவோம். வந்து கிடைக்கல, போக முடியாத சூழ்நிலை, அப்படிதான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா நம்மளுக்கு அது பழகிரும் இல்லைங்களா? ஏன் நாமளா அப்படி செய்யறது இல்லைங்க மாதாஜி, நம்ம பிள்ளைங்களா தான் அப்படி செய்யறாங்க. அடுத்தது சரி யார் போறது, இது புக் பண்ணா வந்துருது அப்படின்னு தான் நினைக்கும். எஸ் மாதாஜி, எஸ். சாப்பாடு அப்படிதான். இப்ப சொன்னாங்க ஒரு ஃபேமிலியோட கிளம்பி நீட்டா வந்து அயன் பண்ண துணி எடுத்து போட்டு அங்க போய் பண்றதுக்கு சாப்பிடறதுக்கு இப்ப வீட்டுக்கே ஆர்டர் போட்டா நம்ம வீட்டுல நைட்டியோடய உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுக்கலாம் ஃபேமிலியோட அப்படின்னு நினைக்கிட்ட ஒருத்தர் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. சோ வீடு தேடி வருது. ட்ரெஸ் மாத்திட்டு போறதுக்கு கூட சோம்பேறித்தனம். அது கூட சோம்பேறித்தனம். ட்ரெஸ் வந்து அந்த காசு வேஸ்ட் ஆகுதா, அது வந்து இவங்க ஆர்டர் போட்டு மிச்சம் பண்றாங்க பாருங்களேன். எஸ், அதுதான் கலியுகா. கலியுகால இப்படிதான் நடக்கும். சோ இங்க வந்து காசு இல்லாம
எதுவுமே வேலைக்காகாது. காசேதான் கடவுளுடன் பாட்டெல்லாம் பாடிட்டு போயிட்டாங்க. சோ கோயில் நடத்தணும்னா கூட கண்டிப்பா காசு தேவை, அதை நிர்வாகம் பண்ண ஆள் தேவை. சோ இப்ப நாம வந்து நான் பிரபுபாத் என்ன கொடுக்காருன்னா, ஜட உலகில் ஒருவன் புலனுகர்ச்சி காத்த செயலாற்றான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதே செயலை நீ கிருஷ்ணரோட திருப்திக்காக செய்ய முடியும். அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா அது ஆன்மீக செயலாயிருமாமா. நான் வந்து எப்படி ஒரு செயல் செஞ்சுதான் ஆகணும், அது பகவானோட திருப்திக்காக செஞ்சுன்னா அது ஆன்மீக செயலாயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு, பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து கிருஷ்ண உணர்வை பரப்புவதிலோ ஒரு அலுவலகத்தையோ கோயிலையோ கட்டுவதில் உதவி செய்யலாம், சில புஸ்தகங்களை வெளியேறதுல உதவி செய்யலாம். சோ வெவ்வேறு செயல் இருக்கு. இப்ப கிருஷ்ணா கான்சியஸ் ஆக்டிவிட்டியே பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து சமைக்கிறதா வரும் அப்படின்னா அவங்க வந்து சமைச்சு கொடுப்பாங்க. ஒரு சில பேர் கிளாஸ் எடுக்கிறதா வரும்னா கிளாஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதான் தெரியும்னா அவங்க பண்ணுவாங்க. வெவ்வேறு ஆக்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா? சில பேருக்கு உங்களுக்கு எல்லாம் வந்து கிளாஸ் மட்டும்தான் கேட்க முடியும்னா அது பண்றீங்க. இதுவும் ஒரு கிருஷ்ண உணர்வு செயல் தான் இல்லைங்களா? அதாவது கிளாஸ் எடுக்கிறது மட்டும் கிருஷ்ண உணர்வு செயல் கிடையாது, கிளாஸ கேட்கறதும் கிருஷ்ண உணர்வு செயல். எஸ் ஆர் நோ? இதுவும் கிருஷ்ண உணர்வு செயல். சோ இது பரஸ்பரம் ரெண்டு பேருக்கும் நல்லது பண்ணுது. கிளாஸ் கொடுக்குற எனக்கும் நல்லது பண்ணுது, கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் நல்லது பண்ணுது. ஏன்னா நாம பகவானை பத்தி டிஸ்கஸ் பண்றோம், அவருடைய வார்த்தைகள். சோ இதெல்லாம் பகவானுடைய வார்த்தைகள், சாதாரண வார்த்தைகள் இல்லை. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, செயல் உன்னோட முடிஞ்ச செயலை செய்ய. சோ இல்ல எனக்கு வந்து நிர்வாகம் தான் எனக்கு தெரியும் அப்படின்னா நீ வந்து அதை பண்ணு, எனக்கு அது மட்டும்தான் தெரியும். நமக்கு வந்து என்ன திறமை இருக்குன்னு நாம நினைக்கிறோமோ அதை வந்து கிருஷ்ண உணர்வுக்கு யூஸ் பண்ணு அப்படிங்கிறார் பகவான் இந்த ஸ்லோகால. சோ எனக்கு எந்த திறமையுமே இல்ல, எனக்கு சாப்பிடதான் தெரியும்னா வாங்க, தாராளமா வாங்க, நல்ல பிரசாதம் கொடுக்குறோம், சாப்பிடுங்க. அதையும் தான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நம்ம சென்டர்லயே நான் பார்ப்பேன், ஃபர்ஸ்ட் வந்து கூட்டமே இருக்காது, எங்களை போய் தலையில என்ன சொல்லுவாங்க, எத்தனை பேர் இருக்காங்க சமைக்கிறதுக்கு, புதன்கிழமை எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் என்ன சொல்லுவாங்க, முதல்ல பார்த்தா ஒரு 10, ஃபர்ஸ்ட் துளசி ஆரத்திக்கு ஒரு 5 பேரு, கௌர ஆரத்தி எப்போ ஒரு 15-20 பேரு, அப்படியே மெதுவா ரைஸ் ஆகும். கிளாஸ் இருக்கிறப்ப ஒரு 30 பேரு, கிளாஸ் முடியறப்ப எவ்வளவு பேர் இருப்பாங்க சொல்லுங்க பாப்போம், கெஸ் பண்ணுங்க. 50 பேர், 100 பேர், 80 பேரு. கிளாஸ் முடியறப்ப 80 பேர் வந்துருவாங்க. நாங்க தலையை கவுண்ட் பண்ணி அவங்க சமைச்சாங்கன்னா மண்டை காஞ்சிருவாங்க. அதனால எப்படி 80 பேர் வந்துரும்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சிருவாங்க, அந்த மாதிரி ரெடியா வச்சிருவாங்க. சோ அதாவது சாப்பாடு மூலமா கிருஷ்ணா கான்சியஸ் அடைகிறாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா. உண்மையிலேயே அதுவும் நல்லதுதான், பிரசாதம் இல்லைங்களா? பிரசாதம் சாப்பிடுறது உண்மையிலேயே கொடுத்துதான் வச்சிருக்கணும், அதுவும் நல்லதுதான். சோ இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை கிருஷ்ணா கான்சியஸ்ல யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. எனக்கு இது மட்டும்தான் தெரியும், இது வந்து எனக்கு வந்து டாய்லெட் தான் கழுவு தெரியும்னா தாராளமா வந்து கோயில டாய்லெட் கழுவி விடுங்க, யாரு வேண்டாம்னா. அதுவும் ஒரு கிருஷ்ணா கான்சியஸ் ஆக்டிவிட்டி. அது வந்து கம்மி, கிருஷ்ண ஒரு பிரச்சாரம் பண்றது அதிகம், அப்படி ஏதாச்சும் எங்கேயாவது பிரபுபாத கொடுத்திருக்காரா? இல்ல, எல்லாமே ஈக்குவல் தான். அன்னைக்கு வந்து அந்த இதுக்கு இனிஷியேஷன் ப்ராசஸ்ல பிரபுபாத் ஆசிரியாவுக்கு ஒரு மாதாஜி வந்தாங்க. அவங்க அதான் நான் வந்து வாரம் வந்து டாய்லெட் கழுவி விடுவேன் அப்படின்னாங்க. நாங்க தெய்வமே அப்படின்ட்டோம், நீங்க செய்யறதா உள்ளதுலயே மிகப்பெரிய பணி, எந்த இது இல்லாம நீங்க வந்து பண்றீங்க இல்லையா, உண்மையிலேயே பெரிய சர்வீஸ் சொல்லிட்டு நான் உண்மையிலேயே கையெடுத்தே கும்பிட்டுனாங்க. சோ இதெல்லாம் வந்து எந்த ஒரு செயலுமே கிருஷ்ண உணர்வுல கம்மியான செயல் கிடையாது. பகவான் வந்து எந்த உருவத்துல வந்தாலுமே அவர் கம்மி கிடையாது. அவர் பன்றியா வந்தாலுமே அவர் தெய்வம் தான் இல்லைங்களா? மீனா வந்தாலும் அவர் தெய்வம் தான். அதே மாதிரி கிருஷ்ண உணர்வுல பகவானுக்கான சேவையில எந்த செயலா இருந்தாலும் அதில் எந்த கேவலமும் இல்லை. வீதி பிரபுபாத் வீதி கூட்டுற தொழிலாளி கூட ஒரு மித்யாச்சாராவிட உயர்ந்தவன் அப்படின்னு கொடுத்திருப்பாரு 3வது அத்தியாயத்துல. மித்யாச்சாரா இந்த வேர்டு எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இல்ல? மித்யாச்சாரா யாருக்காவது ஞாபகம் வருதா? எஸ் மாதாஜி, போலி மனிதன். எஸ், போலி மனிதன் அப்படின்னா என்ன அர்த்தம்?
சொல்லுங்க. போலி மனிதன் என்ன அர்த்தம்? வளர்மதி மாதாஜி படிச்சு மார்க் எல்லாம் 100 மார்க் வாங்கி வச்சீங்க. 3ஆம் அத்தியாயத்துல வரும் வித்யாச்சாரா. ஆக்சுவலி அர்ஜுனா வந்து சன்னியாசம் எடுக்கிறேன்னு சொல்லுவார்ல, அப்ப கிருஷ்ணா அப்படி திட்டுவாரு, நீ என்ன வித்யாச்சாராவா இருக்க, உனக்கு உண்மையில என்ன ஆசையெல்லாம் இருக்கு, ஆனா நீ வந்து இப்போ உன்னோட சூழ்நிலையின் காரணமா நான் வந்து சன்னியாசம் எடுக்கிறேன்னு நீ சொல்ற, அப்ப நீ வித்யாச்சாரா அப்படிம்பாரு இல்லைங்களா? போலி சாமியார். எஸ். இப்ப எனக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு கொல்ல ஆசை இருக்கு, ஆனா சுகர் இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்ப செயற்கை துறவரம் இல்லைங்களா? செயற்கையான எனக்கு வந்து உண்மையிலே ஆசை என்ன போகல. அது மாதிரி இந்த பௌதீக உலகத்தை என்ன அனுபவிக்கணுங்கிற ஆசை உள்ள வச்சுக்கிட்டு செயற்கையா நான் வந்து துறவரம் போறேன் அப்படின்னு சொல்றதுதான் மித்யாச்சாரம். சோ அந்த மித்யாச்சாரா விட ஒரு வீதி கூட்டுற துப்புரவு தொழிலாளி உயர்ந்தவன் பிரபுபாத் சொல்லியிருப்பார். அவன் வந்து அவன் வேலையை கரெக்டா செய்யறான், அவன் அந்த வேலையை திறந்துட்டு எங்கேயும் போகல, அவன் வேலையை அவன் கரெக்டா செய்யறான், அவன் வேலை வீதி கூட்டுறது, அது கரெக்டான கான்சியஸோட செய்யறான். சோ அதே மாதிரி நாம வந்து பகவானுக்காக நீங்க வந்து உங்க வீட்டை கூட்டி நீங்க தொடச்சிங்கன்னா கூட பகவான் உள்ள இருக்காரு அந்த கான்சியஸ்ல நீங்க பண்ணீங்கன்னா கூட அது கிருஷ்ணா கான்சியஸ் ஆக்டிவிட்டி தான். ஏன்னா கிருஷ்ணா இருக்காரு, அவரை நல்லா நான் வச்சுக்கணும். சோ பகவானுக்கு வந்து நம்ம சமைக்கிறப்போ நாம சமைக்கிற அந்த கான்சியஸ், நாம சாப்பிடுற அந்த கான்சியஸ்ல சமைக்காம இது கிருஷ்ணா சாப்பிட போறாரு, இது நான் இன்னும் நல்ல விதமா, அதாவது நான் டேஸ்டா சமைச்சிருவோங்கிறது என் கையில இல்ல, பண்றதெல்லாம் கரெக்டா நான் பண்ணி நான் செஞ்சிடணும், செயலை நான் கரெக்டா செஞ்சிடணும், விளைவு பத்தி நம்ம வரி பண்ணக்கூடாது, அது ராதாராணி பாத்துக்குவாங்க, ஏன்னா அவங்கதான் பகவானுக்கு சமைக்கிறாங்க. சோ எனக்காக சமைக்காம பகவானுக்காக நான் செய்யற எந்த ஒரு செயலுமே வந்து கிருஷ்ண உணர்வு செயல், அதான் கிருஷ்ணா கான்சியஸ். இதுதான் தனி, கிருஷ்ணா கான்சியஸ் தனி, நாம தனி அப்படி கிடையாது. என்னுடைய உணர்வையே நான் வந்து பகவானுடைய உணர்வா நான் மாத்துறது, பகல்ல நைட்ல தூக்கத்துல எல்லாத்துலயுமே. சோ எந்த அளவுக்கு நான் வந்து அதை டீப்பா நான் உள்வாங்குறனோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அது என்னுடைய கனவுல கூட அது வரலாம் இல்லைங்களா? கனவுல கூட கிருஷ்ணர் வரலாம். நான் அந்த அளவுக்கு நான் டீப்பா கிருஷ்ணரை உள் வாங்கியிருக்கணும். ஆனா இப்ப சாரி டு சே நான் அந்த இதுல இல்ல, நீங்களே எப்படின்னு நான் சொல்ல முடியாது, நான்லாம் அந்த நிலையில இல்ல. நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா கிடைக்கிற பகல்ல கிடைக்கிற டைம்ல எல்லாம் ஏதாவது ஒரு கிருஷ்ணா கான்சியஸ் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதானே ஒழிய அப்படி நினைப்பெல்லாம் கிருஷ்ணா அப்படிங்கிற அளவுக்கு இன்னும் மெச்சூர் ஆகல. சோ அந்த அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னா பக்தர்கள் அப்படியும் இருக்கிறார்கள், இல்லாம இல்ல. இல்லாத ஒன்ன வந்து ஆச்சாரியம் சொல்ல மாட்டாரு, பகவானும் சொல்ல மாட்டாங்க. உண்மையிலேயே பக்தர்கள் இருக்கிறாங்க நிறைய. இப்ப நான் பக்தி ரசாம சிந்து வந்து படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு ப்ரூஃப் ரீடிங்காக அனுப்பிச்சிருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பக்தி சாஸ்திரி படிச்சோம், செகண்ட் தேர்டு ஃபோர்த் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரசங்கள் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அட்டடா சான்ஸே கிடையாது, இப்படி எல்லாம் இருந்தாங்களா, இப்படி எல்லாம் இருந்தாங்களா, நான் வாயை பொழந்து படிச்சிருக்கிறேன், எப்படி எல்லாம் இருக்கிறாங்க. அப்படியே வந்து கிருஷ்ணாவை பார்த்தோன்னே யசோதாமாவுக்கு அவங்களுடைய மார்பகத்துல இருந்து பால் அப்படியே சொரந்து நலையுதாமா. அதே மாதிரி கிருஷ்ணா ஊருக்குள்ள வரப்ப தேவகி மாதாவும் அவங்களுடைய வசுதேவரோட மற்ற மனைவிகளுக்கும் அப்படி ஆகுது. அவங்க போட்டிருக்கிற அந்த உணர்ச்சி எல்லாம் பார்த்தா இது என்னடா இது, இப்படி எல்லாம் கூட இருப்பாங்களா அப்படின்னு நமக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்குது. அப்படியே அந்த பாவ உணர்ச்சி வரப்ப அப்படி ஸ்டன் ஆயிருவாங்களாம், அழுகுறாங்க, சிரிக்கிறாங்க, கத்துறாங்க, கோவப்படுறாங்க, எல்லா வகையான உணர்ச்சியும் கொடுக்குறாங்க. சோ இது எல்லாமே பக்தியிலயே இருக்கு, நாமளும் இது எல்லாமே பண்றோம் இல்லைங்களா? எங்க மத்த சொல்லுங்க. எஸ் மைனாவதி மத்த சொல்லுங்க. நாமளும் இதே கத்துறோம், கோவப்படுறோம், எல்லாமே பண்றோமா இல்லையா? மனுஷங்களுக்காக ஜட வாழ்க்கையில தான் பண்றோம், பக்தியில பண்ணல, பக்தியில பண்ணல. அதுதான் நம்மளுக்கு அவங்களுக்கு வித்தியாசம். அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா இதுதான் வித்தியாசம். அவங்க பண்றது பூரா கிருஷ்ணாக்காக பண்றாங்க, கிருஷ்ணரை திட்டுறாங்க, கோவிக்கிறாங்க. அவர் வந்து காலை புடிச்சு கெஞ்சுறாரா, ராதாராணி காலை உதறிட்டு வராங்க. அதே மாதிரி கிருஷ்ணரும் லந்து பண்ணுவாரு வேணும்னே.
பெரியவங்க எல்லாம் இருக்கிறப்ப வேணே வந்து ராதாராணி கட்டிப்பிடிக்க வருவாராமா, அந்த மாதிரிலாம் லந்து பண்ணுவாரு. சோ அவங்க அந்த அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் பாக்குறப்ப நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. இப்படி பக்தியிலையும் கூட இப்படி எல்லாம் இருக்கா? அதனாலதான் நமக்கும் இங்க இருக்கு அதெல்லாமே. ஆக்சுவலி நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கை ஒரு பெர்வர்ட்டட் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த 15ஆம் அத்தியாயத்துல பார்ப்போம், தலைகீழ் ஆலம்பரம். நம்ம பௌதீக உலகத்தினுடைய ஒரு பெர்வர்ட்டட் ரிஃப்ளெக்ஷன். என்ன சொல்லுவீங்க பத்மா மாதாஜி? ஏதோ ஒரு வேர்டு சொல்லுங்க. மாதாஜி, பெர்வர்ட்டட் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தலைகீழ் பிம்பம். தலைகீழ் பிம்பம் அப்படின்னு சொல்லலாம், மாறுபட்ட பிம்பம் அப்படி கூட சொல்லலாம். சரிங்களா? ஆன்மீக உலகத்துல எல்லாம் கரெக்டா இருக்கும், அதோட உல்டா தான் நாம இங்க பண்ணிட்டு இருப்போம். சோ அங்கேயும் லவ் இருக்கு, இங்கேயும் லவ் இருக்கு. ஆனா அது வந்து பியோர் லவ், இங்க இருக்கிறது துபாக்கூர் லவ். லவ்ங்கிறது இப்ப ரொம்ப கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு. யாரு வேணா லவ் பண்றேன், நான் லவ் பண்றேன்னு சொல்லி ரொம்ப கெட்ட வார்த்தையா போயிடுச்சு. ஆக்சுவலி அங்க இருக்கிற எல்லாமே தான் இங்கேயும் இருக்கு. ஆனா எல்லாமே பெர்வர்ட்டட் முறையில, தவறான முறையில, எல்லாமே உல்டாவா இருக்கீங்க. அப்படி புரிஞ்சுக்கோங்க. சோ இல்லாத ஒண்ணு வந்து இங்க, அங்க இல்லாத ஒண்ணு இங்க இல்ல, இங்க இல்லாத ஒண்ணு அங்க இல்ல. இங்க நமக்கு என்ன ட்ரைனிங் நடக்குதுன்னா, நாம நான் அப்படிங்கிற இந்த கான்சியஸ்ல இருந்து எல்லாத்தையும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணாக்கு மாறுறதுதான் வந்து நம்ம ட்ரைனிங். எப்ப பாரு நான் பண்ணேன், நான் இதை செஞ்சேன், நாம அப்படி இல்லாம நம்மளுக்கு பேசவே தெரியாது. பாத்தீங்கன்னா, நான் வந்து நாளைக்கு அங்க போகணும், நான் இப்ப வந்து போய் இப்ப டிஃபன் செய்யணும், நான் போய் இப்ப தோசை ஊத்தணும், குழம்பு வைக்கணும், நான் வந்து நாளைக்கு வந்து இதை பண்ணணும், துணி துவைக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். சோ அந்த நான் அப்படிங்கிறது இல்லாம நம்மளுக்கு வந்து பேச்சு கூட வராது உண்மையில. சோ அதை தாண்டி அது எல்லாமே கிருஷ்ணா ஆகணும். அதுதான் கிருஷ்ணா கான்சியஸ். சோ அதுக்கான வழிமுறை தான் நமக்கு வந்து பகவத்கீதையில பகவானும் கொடுத்திருக்காரு, ஆச்சாரியா அந்த எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்திருக்காரு. கிருஷ்ண உணர்வின் நோக்கத்திற்காக ஒருவன் தானாக முன்வந்து செய்யும் தொண்டு இறை அன்பின் உயர்நிலைக்கு ஏற்றம் பெற அவனுக்கு உதவியாக இருக்கும். அதன் பின்னர் அவன் பக்குவம் அடைகிறான். சோ கிருஷ்ணா கான்சியஸ பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க பண்றீங்க, ஒரு செயல் செய்றீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இறை அன்பின் உயர்நிலைக்கு ஏற்றம் பெற உதவியா இருக்கும். சோ அந்த லவ், பகவானுடைய அந்த அன்பு, அதை பெற நமக்கு வந்து அந்த அந்த நிலையில, உயர்நிலையில ஏற்றம் பெற நமக்கு உதவியா இருக்குமா. பக்தியில நாம வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போறதுக்கு அது உதவியா இருக்கும். அப்படி புரிஞ்சுக்கோங்க. சோ இது ஏதோ ஒரு நமக்கு ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கிற மாதிரி இருக்கு. இறை அன்பின் உயர்நிலை அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி குறிப்பா இருக்கு. சோ பக்தியில நம்மளால இன்னொரு ஸ்டெப் முன்னேற முடியும். அதுதான் இது. சோ லவ்ங்கிறது பிடிக்காத மனுஷங்களே இருக்க மாட்டாங்க. சோ பகவானுக்கு அந்த லவ் வந்து நம்ம பகவான் மேல காமிக்கிறது தான் கிருஷ்ண பக்தி. லவ் வந்து பகவான் மேல காமிக்கிறது. நம்மளுடைய உணர்வு, நம்ம முழிச்சிருக்கிறப்ப இருக்கிறது, நைட்டு தூங்குறப்ப இருக்குது, டீப் ஸ்லீப்ல எல்லாமே கிருஷ்ணா உள்ள வரணும். அதுக்கு நான் அலோ பண்ணணும். நான் பகவான்ட்டு நான் டெய்லி கேட்கிறேன், பகவானே எனக்கு வந்து எனக்கு ஸ்ரீமதி ராதாராணி கேட்கிறேன், உங்க சர்வீஸ் கொடுங்கன்னு கேட்கிறோம். ஆனா அப்படி ஏதாவது கிடைக்கிறப்ப நான் என்னை நானே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லாம பகவானோட சர்வீஸ நான் உள்ள அன்போட நான் செய்யணும் அப்படின்னு நாம முடிவு பண்ணணும். அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சத் சத். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம்.